ஸோ இன்னைக்கு எக்ஸசைஸ் 2.4ல சிக்ஸ்த் சம் பார்க்க போகிறோம். நல்லா கவனிங்கப்பா. இன் ரெக்டாங்குலர் ஃபீல்டு பாருங்க, ஒரு ரெக்டாங்குலர் ஃபீல்டு. ஓகேவா? இந்த ப்ளூ கலர்ல இருக்கிறதெல்லாம் புல்லுன்னு நினைச்சிக்கங்க, கிராஸ் அப்படின்னு நினைச்சிக்கங்க. விச் மெஷர்ஸ் 15 into 8 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்படி கொடுத்துருந்தாலே லென்த் இன்டூ பிரெத்ன்னு எடுத்துக்கோங்க. ஓகே, ரெக்டாங்கிள்னு கொடுத்துட்டு இப்படி நடுவில் இன்டூ போட்டு ரெண்டு மெஷர்மெண்ட்ஸ் கொடுத்தா அது லென்த்தும் பிரெத்தும். ஓகேவா? அதுதான் அவங்க மென்ஷன் பண்றாங்க. கவுஸ் ஆர் டைடு. கவுஸ் அப்ப நிறைய கவுஸ் இருக்கு போல, ஒன்னுக்கு மேற்பட்ட கவுஸ் ப்ளூரல்ல கொடுத்துருக்காங்க. ஆர் டைடு வித் ரோப் ஆஃப் லென்த் 3 மீட்டர். கயிறோட லென்த் எவ்வளோ? 3 மீட்டர். எங்க கட்டியிருக்காங்க? 4 கார்னர்ஸ் ஆஃப் த ஃபீல்டில் கட்டியிருக்காங்க. பாருங்க, இது ஒரு கார்னர், இது ஒரு கார்னர், இது ஒரு கார்னர், இது ஒரு கார்னர். ஓகேவா? இந்த கார்னரோட இங்க இருந்து பாருங்களேன், இதுதான் எனக்கு 3 மீட்டர், இதுதான் எனக்கு 3 மீட்டர், இதுதான் எனக்கு 3 மீட்டர், இதுதான் எனக்கு 3 மீட்டர். அப்ப இந்த மாடு என்ன பண்ணிக்கலாம்? இதுக்குள்ளார இருக்கிற எல்லா ஏரியாவிலையும் சுத்திக்கலாம். ஆமாவா? இதுக்குள்ளார இருக்கிற எல்லா ஏரியாவிலையும் அதை சுத்திக்கலாம். அப்போ எஸ், இதுக்குள்ள இருக்க எல்லா ஏரியாலையும் சுத்திக்கலாம். பட் ஆனா புல்லு எங்க மட்டும்தான் இருக்கு? இங்க மட்டும்தான் இருக்கு. இங்கனுக்குள்ள இருக்க எல்லா புல்லையும் அதால சாப்பிட முடியும். ஆமாவா? கம்ப்ளீட்டா சாப்பிட முடியும். புரியுதா? அப்புறம் அண்ட் ஆல்சோ இட் சென்டர், நடுவுலையும் கட்டியிருக்காங்க. இங்க இருந்து இங்க இது 3 மீட்டர். அப்போ இங்க இருக்கிற எல்லா புல்லையும் ஒரு சென்டர், ஒரு சர்க்கிள் ஃபுல்லாச்சும் சாப்பிட முடியும். ஆமாவா? இப்போ அவங்க என்ன கேட்குறாங்க? ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் த ஃபீல்டு வேர் நோ கவுஸ் கேன் கிரேஸ். கிரேஸ் அப்படின்னா புல் மேயிறது, புல் சாப்பிடுறது. எங்க சாப்பிட முடியாது? இந்த இடம் இருக்கு இல்லையா, இந்த ப்ளூ கலர் பார்ட் இருக்குல்ல, இப்ப ப்ளூ கலர் பார்ட் மட்டும் இருக்குல்ல, இந்த பார்ட்ல அதால புல்ல மேய முடியாது. ஆமாவா? இதை எப்படி போடுறது அப்படின்னா, ஒரு ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள்ல இப்ப இந்த பார்ட்டை மட்டும் பாருங்க, இந்த பார்ட் மட்டும் தனியா வரைஞ்சு காட்டுறேன். இப்படி இருக்கா? இதுக்கு பேர் என்ன? நம்ம வீடியோஸை ரெகுலரா ஃபாலோ பண்ணா நீங்களே சொல்லிடுவீங்க. என்னது? குவாட்ரண்டா. மொத்தமா எத்தனை குவாட்ரண்ட் இருக்கு? 4 குவாட்ரண்ட் இருக்கு. ஆமாவா? அப்ப ஒரு ரெக்டாங்கிள்ல இருக்கிற ஏரியாவை கண்டுபிடிச்சிட்டு 4 குவாட்ரண்டோட ஏரியாவை மைனஸ் பண்ணிடலாமா? அப்புறம் நடுவுல ஒரு சர்க்கிள் வேற இருக்கு. ஆமாவா? அப்போ சர்க்கிளோட ஏரியாவோட ஃபார்முலா என்ன? பை ஆர் ஸ்கொயர். குவாட்ரண்டோட ஃபார்முலா என்ன? 1/4 பை ஆர் ஸ்கொயர். எத்தனை குவாட்ரண்ட் இருக்கு? 4 குவாட்ரண்ட் இருக்கு. அப்போ இன்டூ 4. அப்போ ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள் கண்டுபிடிச்சிட்டு இதை ரெண்டுத்தையும் கண்டுபிடிச்சு ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள்ல இருந்து கேன்சல் பண்ணிட்டா வேலை முடிஞ்சதா? இருங்க, இதை போட்டு காட்டுறேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள் கண்டுபிடிங்க. இதுதான் சொல்யூஷன். ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள் கண்டுபிடிங்க. ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள் ஃபார்முலா என்னக்கண்ணா? லென்த் இன்ட்டு பிரெத். அவங்களே டைரக்டாவே கொடுத்துருக்காங்க. ஸோ மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 120 மீட்டர் ஸ்கொயர். அடுத்தது பாருங்க, இப்ப பாரு, நம்ம கிட்ட எத்தனை குவாட்ரண்ட் இருக்கு? ஃபர்ஸ்ட் ஏரியா ஆஃப் குவாட்ரண்ட் கண்டுபிடிங்க. ஏரியா ஆஃப் குவாட்ரண்ட் ஃபர்ஸ்ட் ஒரு குவாட்ரண்ட் கண்டுபிடிங்க. சரியா? ஏரியா ஆஃப் குவாட்ரண்ட் என்ன? 1/4 இன்டூ பை ஆர் ஸ்கொயரா? அப்போ 1/4 இன்டூ பை அப்படியே வச்சுக்கோங்க, இன்டூ ஆர் என்ன? இந்த இதுதானே என்னோட ஆறு, கயிறோட லென்த்து தான் என்னோட ஆறு. அப்போ 3 இன்ட்டு 3. ஆமாவா? இது அப்படியே வச்சுக்கோங்க. இது ஒரு குவாட்ரண்ட்டுக்கு. நம்ம கிட்ட எத்தனை குவாட்ரண்ட் இருக்கு? இது ஒரு குவாட்ரண்ட்டுக்கு. நம்ம கிட்ட எத்தனை குவாட்ரண்ட் இருக்கு? 4 குவாட்ரண்ட் இருக்கு. அப்ப அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபார் 4 குவாட்ரண்ட் இன்டூ 4, அவ்வளவுதான், வேலை முடிஞ்சது. இந்த வேல்யூவை அப்படியே இன்டூ 4. இப்போ இந்த 4 கேன்சல் ஆயிடுச்சுன்னா 9, 3 3s are 9, பை இருக்கு, அந்த பை. ஓகேவா? மீட்டர் ஸ்கொயர். இது அப்படியே வச்சுக்கோங்க. அடுத்தது சர்க்கிள் இருக்கு, சென்டர் ஆஃப் த சர்க்கிள் இருக்கா? அப்போ ஏரியா ஆஃப் சர்க்கிள் ஃபார்முலா என்ன? பை ஆர் ஸ்கொயர். ஸோ பை அப்படியே வச்சுக்கோங்க. ஆர் என்னது? 3 இன்டூ 3. ஆமாவா? இதுவும் ஆர் தானே. ஸோ 9 பை. இப்போ என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா,
இது இந்த 2 இடம் தான் மாடு மேயிற இடம். ஆமாவா? மாடு மேய்ஞ்சிருச்சு. எல்லா புல்லையும் சாப்பிட்டுருச்சு. அப்போ இது எப்படி ஆட் பண்ணணும்? 9π + 9π அப்படின்னா 9 + 9 18. இந்த பைய அப்படியே எழுதிடணும். பைய ஆட் பண்ணக்கூடாது. பை ஸ்கொயர்னு சில பேர் எழுதுவீங்க. அப்படி பண்ணக்கூடாது. சரியா? தப்பு. இப்போ பையோட வேல்யூ என்ன? 3.14. அப்போ 3.14 × 18 என்ன வரும்? 8 4s are 32, மிச்சம் 3, 8 1s are 8, plus 3 11, 24 25. So 4 1 3. So 2. So அப்போ 2 5 6 5. ஓகே, இங்க 2 டிஜிட் தள்ளி புள்ளி இருக்கு. ஸோ அப்போ நாமளும் 2 டிஜிட் தள்ளி புள்ளி வச்சுக்கலாம். ஸோ அப்போ இந்த 56.26 மீட்டர் ஸ்கொயர்ன்றது மாடு புல்லு மேய்ஞ்சது, கிரேஸ்டு பார்ட். ஆமாவா? மாடு புல்லு மேய்ஞ்சிருச்சு. ஓகேவா? இப்போ அவங்க மேயாத இடம் தான் கேட்குறாங்க. ஆமாவா? அப்போ டோட்டலா ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள் எனக்கு எவ்வளோ இருந்தது? 120 மீட்டர் ஸ்கொயர் இருந்தது. அதுல புல்லு மேய்ஞ்ச இடம் மட்டும் 56.52, 56.52. இது மேய்ஞ்ச இடம். அப்போ நான் மேயாத இடம், நோ கவ் கிரேஸ்ட், அந்த இடம் தெரிஞ்சுக்கலாமா? ஓகேவா? அதாவது மொத்தமா எனக்கு புள்ளி இவ்வளோ இருக்கு. அதுல மாடு மேய்ஞ்ச இடம் மட்டும் நான் கண்டுபிடிச்சிட்டேன். ஓகேவா? அந்த மாடு மேய்ஞ்ச இடம்லாம் கால்குலேட் பண்ணிட்டேன். அப்போ இதுல இருந்து இந்த ரெக்டாங்கிள்ல இருந்து இந்த மேய்ஞ்ச இடத்தெல்லாம் மைனஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா மிச்சம் இருக்கக்கூடிய இந்த இடம் கிடைச்சிருமா? ஸோ அதை தான் நான் பண்ணியிருக்கேன். ஸோ அப்போ 120ல 56.52 மீட்டர் ஸ்கொயர் போயிடுச்சு அப்படின்னா மிச்சம் எவ்வளோ இருக்க போகுது? 1 9 9 10. 10ல 2 போச்சுன்னா மிச்சம் 8, 9ல 5 போச்சுன்னா மிச்சம் 4, 9ல 6 போச்சுன்னா மிச்சம் 3, இங்க 63.48. அப்போ 63.48 மீட்டர் ஸ்கொயர். ஸோ இதுதான் நோ கவ் கிரேஸ்ட் ஏரியா. சரியா? இந்த சம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் பொறுமையா பாருங்க. சரியா? கொஞ்சம் பொறுமையா ஒரு தடவைக்கு 2 தடவை பாருங்க. அப்ப அந்த சம் புரியும். ஓகே, புரியல அப்படின்னா கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ இந்த வீடியோ புரிஞ்சது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி வச்சுக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. ஆன்லைன் டியூஷன்ஸ் போயிட்டு இருக்குப்பா, ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க தமிழ்ல தெரியற நம்பருக்கு கால் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.